ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சூப்பராக கோதுமை மாவை வச்சு நம்ம ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க இப்போ கோதுமை மாவை வச்சு நல்ல மொறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதாவது வரமிளகாவை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிடச்சிரும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி காய் துருவுறதில் துருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 5 பல் பூண்டு துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய், நெய் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும். கடைசியாக இது கூட இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். எள்ளு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக நான் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக நீங்கள் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மாவு வந்து தேய்க்கவே ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த மாவை வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் உருண்டை பண்ணி நம்ம தேய்ச்சி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி எண்ணெயில் போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறையா டிசைன்ஸ்லலாம் கூட நம்ம மடித்து வச்சுட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த டிசைன்ஸ்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி மடித்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே தேய்ச்சி மடித்து எடுத்து வச்சுக்கலாம். வெறுமனே இல்லை அப்படியே தேய்ச்சி நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா புதுவிதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயக்கூடாது, ஓரளவுக்கு தான் காயணும். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை லைட்டாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப காயக்கூடாது. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் வெந்திருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் சாப்பிட. கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க. தீயை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஈவனாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சிட்டு வந்துடும். தீ மட்டும் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மாவை போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு ஸ்நாக் வந்து ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக 1 கப் கோதுமை மாவு வச்சு காரசாரமாக ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். முக்கியமாக இந்த ஸ்நாக் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான். நல்லா மெல்லிசாக மாவை பேப்பர் மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி மடித்து செஞ்சிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா மொறுன்னு இருக்காது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ஆனால் வீட்டில் எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு நினைக்காம கோதுமை மாவு இருந்தால் டக்குன்னு நீங்கள் இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.